ஹாய் விவர்ஸ், நான் உங்க அமீல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வாய்ஸ் ஆஃப் அமீல் யூடியூப் சேனல்ல இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்தையே ஆட்சி செஞ்ச பிரிட்டன், முக்கியமா இந்தியாவை ஆட்சி செஞ்ச பிரிட்டன். நம்ம ஸ்கூல் படிக்கும்போதே புத்தகத்துல பார்த்திருப்போம். ஆங்கிலேயர்கள் வந்து நம்மள வந்து அடிமையா வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் போராடி தான் அவங்க கிட்ட இருந்து நம்ம சுதந்திரம் வாங்கணும் அப்படின்னு. ஸோ அப்பேற்பட்ட நாட்டுல இன்னைக்கு உள்நாட்டு கலவரம் நடக்கு. பர்ட்டிகுலரா ஒரு சில மக்கள் வந்து வேற ஒரு குரூப் ஆஃப் மக்கள வந்து தாக்குறாங்க. ஸோ அவங்களுக்குள்ள பிளவு, பெரிய பிளவு உருவாகுது. இதனால பெரிய போராட்டங்கள் அங்க நடைபெறுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 400 பேர போலீஸ் வந்து இதுவரைக்கும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா, நம்ம எலான் மஸ்க் வந்து ட்விட்டர்ல என்ன போட்டிருக்காருன்னா, உள்நாட்டு கலவரம் வந்து இன்னும் பெருசாகும். அதாவது மக்களுக்குள் வந்து போர் நடைபெற போகுது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த அளவுக்கு அங்க என்ன பிரச்சனை நடக்கு? ஏன் இந்த பிரச்சனை உருவாச்சு? இதனால பாதிக்கப்பட்டவங்க யாரு? இத பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, அயர்லாந்து, வேல்ஸ் இந்த மாதிரி கண்ட்ரிகள் சேர்ந்து தான் நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா யூகே, யுனைடெட் கிங்டம். ஸோ இந்த யுனைடெட் கிங்டம் மக்களுக்கு வந்து ஒரு எண்ணம் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டை சேர்ந்தவங்களை வந்து நாம உள்ள அலோவ் பண்ணதுனால தான், அதாவது பிற நாட்டவர்களை வந்து நம்ம நாட்டுக்குள்ள அலோவ் பண்ணதுனால தான் நமக்கு வந்து வேலைவாய்ப்பு சரியா கிடைக்க மாட்டேங்குது. அவங்க வேலைவாய்ப்பு எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிருந்தாங்க. ஸோ இதனால அவங்கள வந்து நமக்கு அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம எக்கனாமிக்கலா இப்போ ரொம்ப பின்தங்கி இருக்கோம். இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்டி இமிகிரேன்ட் சென்டிமென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குடியேற்ற எதிர்ப்பு உணர்வு. வேற நாட்டுல உள்ளவங்கள வந்து நம்ம உள்ள அலோவ் பண்ணக்கூடாது. அதுபோக பார்த்தீங்கன்னா, ஆன்டி அசைலம் சீக்கர் சென்டிமென்ட். அதாவது பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் கப்பல் வழியாகவும், வேற விமானம் மூலமாகவும், வேற நாட்டுல இருந்து இங்க வந்து என்ன பண்ணுவாங்க, தப்பிச்சு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இவங்க ஒரு இன்டர்வியூ வச்சு, அதுக்கான ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கு. அதுபடி எங்க நாட்டுல இந்த பிரச்சனைலாம் இருக்கு அப்படின்னு முழுவதும் அவங்களுக்கு எடுத்து கூறி, அவங்களுக்கு வந்து குடியுரிமை வந்து குடுப்பாங்க. ஸோ இந்த மாரி 2 கேட்டகரி இருக்கு. யூகேல கடந்த வாரம் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ்ல உள்ள ஒரு பிரபலமான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய டான்ஸ் ஸ்கூல் ஸ்டுடியோல சின்ன குழந்தைங்க எல்லாமே டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த டைம்ல, ஒரு பையன் உள்ள நுழைஞ்சு கத்தியால அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள வந்து குத்துறான். இதுல 2 குழந்தைகள் வந்து சம்பவ இடத்துல இறந்துருந்தாங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைய வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அங்கேயே அந்த குழந்தை இறந்து போகுது. மொத்தம் 3 குழந்தைங்க இறந்து போறாங்க. இது போக பார்த்தீங்கன்னா, அங்க இருந்தக்கூடிய பாதுகாக்க போன அந்த பேரண்ட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் இவங்களும் ரொம்ப காயமடைஞ்சிருக்காங்க. இந்த சம்பவம் வந்து சோசியல் மீடியால வைரலா பரவுது. அதாவது பார்த்தீங்கன்னா, காவல்துறையினர் வந்து உடனடியா அந்த பையன கைது செய்றாங்க. ஆனா, அந்த பையன பத்தி டீட்டெயில் எதுவுமே வெளியிடல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையனுக்கு வந்து வயசு 18 வயசுக்கு கீழ. ஸோ பிரிட்டிஷ் அரசாங்க ரூல்ஸ் படி அத வந்து வெளிய சொல்லக்கூடாது. சேம் டைம் இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, ஒரு தவறான தகவல் வந்து சோசியல் மீடியால பரவுது. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு முஸ்லிம் அலி அப்படிங்கிற நேம் உள்ள ஒரு முஸ்லிம் பையன் தான் அந்த சம்பவத்த செஞ்சான் அப்படின்னு ஒரு பெரிய பொய்யான தகவல் வந்து சோசியல் மீடியால வேகமா பரவுது. ஏன்னா சோசியல் மீடியால உண்மையான தகவல விட பொய்யான தகவல் தான் வேகமா பரவும். இதனால என்ன நடக்கு பாருங்க, அங்குள்ள மக்கள் வந்து இத செஞ்சது வந்து ஒரு அசைலம் சீக்கிங் முஸ்லிம்ஸ் தான். இத வந்து நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு அவங்க மனசுல வந்து ஒரு போராட்டத்த உண்டு பண்ணக்கூடிய எண்ணத்த வந்து கொண்டு வராங்க. இதனால ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, இறந்து போன அந்த குழந்தைகளுக்கான ஒரு ஊர்வலம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அந்த ஊர்வலத்துல ஆங்காங்கே நின்னுகிட்டு இருந்த, அதாவது ப்ரவுன் ஸ்கின் மேன் நம்மளே மாரி வெளிநாட்டுல இருந்து அங்க வேலை தேடி பிழைப்புக்காண்டி போயிருப்பாங்கல்ல, அவங்களையும் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களையும் வந்து இவங்க தாக்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இவங்க தான் இதுக்கு காரணம். இவங்கள வந்து நம்ம நாட்ட விட்டு வெளிய தொரத்தி விடணும். ஸோ இவங்களால தான் நெறைய பிரச்சனைகள் வந்து உருவாகுது அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்கள வந்து தாக்குறாங்க. ஸோ காவல்துறையினர் மற்றும் பிரைம் மினிஸ்டர் எல்லாமே ஒரு அனௌன்ஸ்மென்ட் குடுக்குறாங்க. அதாவது வந்து இத செஞ்சது வந்து முஸ்லிம்ஸ் கிடையாது. அவங்களுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. இந்த சம்பவத்த செஞ்சது பார்த்தீங்கன்னா, அக்சல் ருடகுபானா அப்படிங்கிற யுகே சிட்டிசன் தான் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ ஒண்ண வெளியிட்டு அந்த அறிக்கைய வந்து சொல்றாங்க. அப்படி இருந்தும் போராட்டம் வந்து அதிகமா நடந்துகிட்டு தான் இருக்கு. சேம் டைம் பார்த்தீங்கன்னா, நெறைய கடைகள அடிச்சு நொறுக்குறாங்க. அதே மாரி வெளிநாட்டவர்கள் வந்து தங்கக்கூடிய பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் இருக்கலாம். அங்கேயும் இவங்க கற்களால் எறிஞ்சு தாக்குறாங்க. ஸோ காவல்துறையினரால இத கண்ட்ரோல் பண்ணவே முடியல. என்னடா நாங்க தான் சொல்லிட்டோம். இதுக்கும் அவங்களுக்கு எந்த சம்மந்தமே இல்லன்னு. அப்ப என்னதான் பிரச்சனை? அப்படிங்கிற மாரி அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து அதாவது யுகேல உள்ளவங்களுக்கு வந்து முன்னாடியே ஒரு மனப்பான்மை இருக்கு. அதாவது வெளிநாட்டுக்காரங்கள வந்து நம்ம உள்ள தங்க வைக்கிறதுனால தான் நமக்கு இவ்ளோ பிரச்சனை. அதனால தான் நமக்கு வேலை வாய்ப்பு வந்து கிடைக்காம போகுது. நம்மளால எக்கனாமிக்கலா நம்மளால முன்னேற முடியல. நம்மளால எதுலயுமே சர்வே ஆக முடியல. அதனால இவங்கள வந்து உள்ள விடக்கூடாது அப்படிங்கிற மனப்பான்மையில இந்த சம்பவத்த வந்து அவங்க அதுக்கு கையாண்டு இந்த மாரி பிரச்சனைய உண்டு பண்றாங்க.
இதுவரைக்கும் போராட்டத்துல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 400 பேர கைது செஞ்சிருக்காங்க. இன்னும் போராட்டம் நடைபெற்று வந்து கொண்டு தான் இருக்கு. இதனால பிற நாட்டை சேர்ந்தவர்களும், அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் ஒன்று சேர்ந்து, அவங்க வந்து ஒரு டீம ஃபார்ம் பண்ணி, அந்த போராட்டக்காரர்களுக்கு எதிரா இவங்களும் போராட்டம் பண்றாங்க. இதனால அங்க நெறைய பெரிய பிரச்சனை உருவாகுது. அந்த நாட்டு பிரதமரே இந்த நியூஸ் வந்து ஃபேக் நியூஸ்ன்னு சொன்னதுக்கு அப்புறமும், அவங்க இன்னும் வன்மத்த கைவிடாம போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு வேற ஒரு உள்நோக்கம் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து வசிக்கிறவங்களால தான் நமக்கு வந்து அதாவது வேலை வாய்ப்பு வந்து பறிக்கப்படுது. நம்மளால முன்னேற முடியல. அப்படிங்கிற ஒரு வன்மத்தை இவங்க மனசுல வச்சுட்டு தான் அந்த மாரி போராட்டத்துல ஈடுபடுறாங்க. ஸோ இந்த போராட்டத்துக்கான காரணமே வேற அப்படிங்கிற மாரி தெரிய வருது. பிற நாட்டை சேர்ந்த மக்களும், இஸ்லாமியர்களும் அங்க சும்மா போய் வசிக்கல. அவங்களும் முறையா குடியுரிமை வாங்கி தான் வசிக்கிறாங்க. ஏதோ ஒரு வேலைய செஞ்சு தான் அவங்க சம்பாரிக்கிறாங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா, முக்கியமான பல்வேறு துறையில பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டுல உள்ளவங்க வந்து வேலை பார்க்கலாம். ஏன் முக்கியமா நம்ம இந்தியர்கள் கூட நெறைய முக்கியமான இடத்துல இருக்காங்க. அது சயின்ஸ் சம்மந்தப்பட்ட இதுவா இருக்கட்டும், டாக்டர்ஸா இருக்கட்டும், எல்லாருமே வெளிநாட்ட சேர்ந்தவங்க தான். அப்படி இருக்கும்போது நீங்க வந்து போராட்டம் பண்றது ஒரு நியாயமே கிடையாது. அதனால இந்த மாரி வன்மத்த வந்து யுகேக்காரங்க வந்து பிற நாட்டவர்கள் மீது காட்டுறது வந்து உண்மையிலே ஒரு லாஜிக்கான விஷயமே கிடையாது. மிகவும் மோசமான செயல். ஒரு மதத்துக்கு எதிரா எவ்வளோ பெரிய எதிர்ப்பையும், வன்மத்தையும் இந்த வெள்ளைக்காரங்க வந்து மனசுல வச்சுட்டு இருக்காங்க பாருங்க. காவல்துறையினர் இதுவரைக்கும் 400 பேர கைது செஞ்சிருக்காங்க. அவங்க பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, எங்களால அந்த போராட்டத்த வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் போலீஸ் மாரி அவங்களுக்கு கையில எந்த ஆயுதமும் குடுக்க மாட்டாங்க. ஸோ மக்கள் அடிக்கிறதுக்கு வந்து அங்க அலோட் கிடையாது. பிற நாட்டவர்களும், இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர்களும் எங்கெல்லாம் வசிக்கிறாங்களோ யுகேல, அங்கெல்லாம் போலீஸ் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு குடுக்குறாங்க. சேம் டைம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சொந்தமான கடைகள் இருக்குல்ல, அங்கேயும் பாதுகாப்பு குடுக்காங்க. ஸோ இந்த சம்பவத்துல வந்து நாம யுகேல உள்ள எல்லார் மேலயும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா ஊருக்கு ஒரு 5 பேர் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. அதே மாரி ஒரு சில மக்கள் தான் இந்த மாரி எதிர்ப்பு தெரிவிக்காங்க. பர்ட்டிகுலரான மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கும், பிற நாட்டை சேர்ந்தவர்களுக்கும் ஒரு ஆதரவாகவும், பாதுகாப்பாகவும் தான் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த யுகே மக்கள வந்து நம்ம குற்றம் சாட்ட முடியாது. பர்ட்டிகுலரா அந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மக்கள் செய்றது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப தப்பு. அதனால முடிஞ்ச அளவு போராட்டத்த வந்து கைவிடணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 2, 3 நாட்களுக்கு மேலாகவே இந்த போராட்டம் வந்து நடைபெற்று வருது. இதனால நெறைய பேர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க. நெறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில பர்ட்டிகுலரான மக்களால அந்த நாட்டுக்கே பெரிய அவமானமா இருக்கு. ஏன்னா எம்மதமும் சம்மதம் நினைக்கக்கூடிய நெறைய மக்கள் அங்க இருக்கத்தான் செய்றாங்க. அதனால நம்ம எல்லாரையுமே நம்ம குறை சொல்ல முடியாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ்ல கூட சில ஒரு சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, முஸ்லிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்துக்கள் உள்ள கோயிலெல்லாம் தாக்குவாங்க. அந்த டைம்ல கூட அந்த கோயில தாக்காதீங்க அப்படின்னு இந்துக்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, முஸ்லிம்ஸ் தான். உங்க நாடு முன்னேறதுக்கு தான் வெளிநாட்டுல இருந்து நெறைய பேர் வந்து அங்க தங்கி இருந்து வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்களே நீங்க இப்படி போராட்டம் பண்ணி அவங்கள தாக்குனீங்கன்னா, அத நாங்க வந்து எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரியல. இந்த மாரி சம்பவங்கள் பல்வேறு நாடுகள்ல இன்னைக்கு வரைக்கும் நடக்கத்தான் செய்யுது. இத நம்ம எப்படி நடக்காம பார்த்துக்கிறது? மக்களே உங்களோட கருத்து என்ன? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே வியூவர்ஸ், நாம இன்னைக்கு நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் இதே மாரி வேற ஒரு டாபிக்கோட நான் உங்கள சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.